ஏன் நாங்கெல்லாம் ஸ்ட்ரீமர் ஆகக்கூடாதா? எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். மணி இருந்தால் தான் சேனலை மெயின்டைன் பண்ண முடியும். சாரி கைஸ், ஜஸ்ட் ஒரு கூக்காண்டி தான் இந்த மாதிரி பேசினேன். ஸோ யாரும் வந்து பார்த்தோன்னா தப்பா நினச்சிடாதீங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு இந்த வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது இந்த கெட்டப்பில் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் சந்திக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்மைலி, டிபி ஸ்மைலி ஒயிட்டி, இதுக்கு முன்னாடி இந்த இவர் வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ இவர் சேனலில் செக் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும், ஓரளவு தெரியும்னா இதுக்கு நான் சொல்ல வரது என்னன்னு புரியும். ஓகே, இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸோ நான் உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் டைம் இல்லைனா டைம் இருக்கிறப்போ இந்த வீடியோ செக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அரைகுறையாக பார்த்துட்டு போயிடாதீங்க, அக்கறம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க. இப்போது என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1,43,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 1.7K வீடியோஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் சம்திங் இருக்குது. 2022 தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 26 5 இயர்ஸாக போட்டுட்ருக்கோம். ஓகே, ஸோ இதில் 1.7K வீடியோஸில் 80% லைவ் தான். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தோன்னா நான் மொபைலில் தான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். இப்போ தான் லேப்டாப்பில் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்தோன்னா எனக்கு லைவ் போடும்போது எவ்வளோ சப்போர்ட் வந்துச்சுன்னா, என் வீடியோவை பார்க்குறது வந்து பார்த்தோன்னா, அதாவது என் ஷார்ட்ஸ் பார்க்குறது 1.5K வியூஸ் வரும். லைவ் போட்டால் ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, டோட்டல் வியூஸ் ஒரு 100 வரும். இப்போது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். என்னோட டோட்டல் வியூஸ் வந்து பார்த்தோன்னா 100, 140 அப்படி தான் சம்திங்கு. ஷார்ட்ஸும் வந்து பார்த்தோன்னா அதே தான். இருங்க செக் காமிக்கிறேன். 1.3K வியூஸு, 1.1K வியூஸ், 1K வியூஸ் அதே தான் சம்திங். 4 வருஷம் முன்னாடி எப்படி வீடியோ போட்டு எவ்வளோ சப்போர்ட் கிடைச்சதோ அதே தான் இப்போவும் எனக்கு கிடைக்குது. ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது, தவிர சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா கிடைக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா காதில் வாங்கிக்கிட்டீங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா மணி இஷ்யூக்குள்ளே போகும். இந்த ஒரு சேனலை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி நான் பலவிதமான விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்தால் கேளுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா 4GB RAM மொபைல், அது 4G தான், 5G கிடையாது. ஸோ ஒய்ஃபைலாம் கிடையாது, சிம் டேட்டாவில் தான் லைவ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மணி நேரம் லைவ் போகிறதுக்கு, வீடியோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ஒரு 3GB தேவைப்படுது. அதனால் மாதம் 300 ரீசார்ஜ் பண்ணுறது, அதை தாண்டி 30 ரூபா தனியாக டெய்லி டேட்டா போடுறது. ஸோ அதுக்கடுத்து நம்ம நார்மலாக மொபைலில் லைவ் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க, 5-10 பேர் தான் பார்ப்பாங்க, டக்குன்னு ஸ்கிப் அடிச்சிருவாங்க. அதையும் தாண்டி ஒரு 10 15 பேராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கிவே வைக்கணும். ஸோ என்னால் பெருசாலாம் வைக்க முடியாது. ஸோ அதனால் 10 ரூபா 20 ரூபா ரெடிமே அப்படி தான் நான் வைப்பேன். அதுவும் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி போடுவேன். ஓகே, ஸோ இதுலேருந்து ரெவன்யூ வந்து பார்த்தோன்னா நான் எப்படி கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் போக ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஃப்ரீ டைமில் தான் லைவ் போடுறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து மணி எனக்கு ஃபேமிலிஸ்லேருந்து சப்போர்ட் வருதான்னு கேட்டால் இல்லை. யாரும் ஸ்பான்சர் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. எப்படி பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்தும் கொஞ்சம் ரெவன்யூ வந்துச்சு. அது மொபைல் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது வாங்கிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ திருப்பி சேனல் சைடு வந்திருக்கேன். எனக்கு பேக்கப்பில் இந்த ஃப்ரீ ஃபயர் கேமிங்கை தாண்டி மூவி ரிவ்யூ, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரெண்டிங்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை பற்றி பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற சேனலு. ஸோ இந்த மாதிரி நிறையா சேனல் வந்து பார்த்தோன்னா பேக்கப்பில் வச்சுருந்தேன். யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 வச்சுருந்தேன், 3 4 வச்சுருந்தேன். இன்ஸ்டாவில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நிறையா வச்சுருந்தேன். இப்போது இந்த ஒரு டிபி ஸ்மைலி ஒயிட்டிங்கிற யூடியூப் சேனலுக்கு மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக ரெவன்யூ தேவை. மாதம் ரீசார்ஜ் பண்ணணும், டெய்லி டேட்டா போடணும், கிவே அப்போ லைட் டேட்டா கொடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரே ரீசன்காண்டி மணி நீட்ஸ் கண்டிப்பாக எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா பேக்கப் சேனலாக இருக்க வேண்டிய சேனலை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் நான் ஆரம்பிப்பேன், மூவி ரிவ்யூ இந்த மாதிரி போடுவேன், நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஒரு 2K 3K சப்ஸ்கிரைபர்ஸ், மோஸ்ட்லி 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே மணி நீட்ஸ் இருக்கும், சேல் விற்றுருவேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டாலையும் அப்படி தான் 7K 8K சம்திங் 50K ஃபாலோவர்ஸ் ஐடியும் வந்து பார்த்தோன்னா விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதில் தான் எனக்கு ஹையஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா டிபி ஸ்மைலி வெயிட்டிங்கிற இன்ஸ்டா ஐடி ஒன்று இருந்துச்சு. அதையும் வந்து பார்த்தோன்னா மணி நீட்ஸ் கண்டி விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கடுத்து மூவி ரிவ்யூ பேஜ், இந்த மாதிரி பல பேஜை வந்து பார்த்தோன்னா மணி நீட்ஸ் அப்போ ஸோ க்ரோத் ஆகும்போதெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கு ஒரே காரணம் இந்த ஒரு சேனலை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரே காரணம் தான், மற்ற எந்த காரணமும் இல்லை. நான் இதுக்கு சப்போர்ட் இப்போ வந்து என் சைட்லேருந்து நான் சொல்கிறேன், என்னைய மாதிரி ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க, என்னைய மாதிரி கன்சிஸ்டன்சியாக போட்டிருக்காங்க, ரெவன்யூ இதில் சப்போர்ட் கிடைக்கும், ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வீடியோ போடுறாங்கன்னா கண்டிப்பாக நேரத்துக்கு சேல் பண்ணியிருப்பாங்க, சேனல்கிட்ட குவைட் பண்ணியிருப்பாங்க. நான் ஏன் பண்ணலன்னா, நான் ரெவன்யூ கண்டிலாம் இந்த பக்கம் வரல. எனக்கு என்னன்னா சேனலில் நல்லா குட்டாக வைப்பாக கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி எமோஷனலாக பேசலாம், வீடியோ போட்டு சப்போர்ட் வாங்கினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி போட்டது இல்லை. சேனல் குவைட் பண்ண போகிறேன், இப்போதைக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறக்காண்டி வேணா அந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். தவிர எனக்கு வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பான்சர் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் எந்த வீடியோவும் போட்டதில்லை.
போட போகிறதும் இல்லை. நான் இது வரைக்கும் லைவ்ல கூட சூப்பர் சாட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் யார்ட்டையும் கேட்டதில்ல. சும்மா ஃபண்ணுக்கு வேணா வந்து கேட்டிருப்பேன். இந்த மாதிரி என்ன ப்ரோ ஒரு கிலோமீட்டர் வந்துருக்கீங்க ஒரு 10,000 சூப்பர் செட் பண்ணுறது அப்படின்னு சும்மா காமெடி வேணா கேட்பேன் தவிர சீரியஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் இந்த மாதிரி கேட்டதில்லை. அவங்களா நினச்சி போட்டால் போட்டோம் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருவேன். யார்ட்டையும் இது கேட்டதில்லை. ரீசெண்டாக அந்த ஜெம்முங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு ஸ்டிக்கர் கிஃப்ட் பண்ணுறது. அதில் சில பேருக்கு 1000 ஜெம்ஸ் 50 ஜெம்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுக்கறனால தான் நான் வாய் திறந்து கேட்டேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு விடுங்க அப்படின்னு நான் கேட்டேனே தவிர மற்றபடி சூப்பர் செட் பண்ணுங்க அமௌண்ட் அனுப்புங்க அப்படின்லாம் நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரெவன்யூக்காண்டி சேனல் ஆரம்பிக்கல. மோஸ்ட்லி எல்லாரும் யூடியூப் ஆனால் நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம வீடியோ போட்டு அப்படின்னு நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ இருக்கிறவங்களாம் வராங்களே தவிர கண்டென்ட் போடணும் நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை அதில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி வராங்களான்னு கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஆனால் மணி இருந்தால் தான் சேனலை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒய்ஃபை போட்டால் தான் என் சேனலை ரன் பண்ண முடியும். ஸோ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைக்கு 600 கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ யூடியூப் சேனல் ரெவன்யூ வரும்ல அப்புறம் அதை போட வேண்டியதான் நினச்சிங்கன்னா 100 வியூஸுக்கு நீங்கள் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? $100 கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வரும். இப்போ $100 கம்ப்ளீட் பண்ணால் அடுத்த மாதம் வரும். $100 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும் தெரியுமா? ஏன்னா எனக்கு வர வியூஸை பொறுத்து ஏதாவது யூடியூபர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் இந்த வியூஸுக்கு இவ்வளோ தான் சப்போர்ட் கிடைக்கும் இவ்வளோ தான் ரெவன்யூ வரும்னு. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் எவ்வளோ வரும்னு. ஸோ எனக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் 300 200 தான் வரும். அந்த 300 200 இன்ஸ்டன்ட்டாக வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அதை மாதம் ரீசார்ஜ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிப்பேன். $100 கம்ப்ளீட் ஆனால் தான் வருங்கிற ஒரு மெயின் ரீசன் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு மணி நீட்ஸ் தேவைப்படுது. அதனால் என்னோட பேக்கப் சேனலில் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதுக்கு மேலே என்கிட்ட விற்கிறதுக்கு எந்த சேனலும் இல்லை. கிட்டத்தட்ட யூடியூப்பில் 4-5 சேனலில் சேல் பண்ணிட்டேன். நானே ஒரு புதுசாக ட்ரை பண்ணி போடுறேன். அதுவும் சப்போர்ட் கிடைக்குது வித்துடுறேன். இன்ஸ்டாலையும் அப்படி தான் 50K ஐடியை சேல் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வேறு பேஜ் ஓப்பன் பண்ணேன். அதுக்கும் நல்ல சப்போர்ட் கிடச்சி வித்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே விற்க நம்மள்ட்ட பேஜ் இல்லை. ஸோ அதனால தான் எல்லாரும் மோஸ்ட்லி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிக்கில் இறங்குறாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் யூடியூப்ல எவ்வளோ ரெவன்யூ வருதோ கிக்கில் அதை விட 1 மடங்கு எக்ஸ்ட்ரா வரும். இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. யூடியூப்ல $100 கம்ப்ளீட் ஆனால் தான் வரும் ரெவன்யூ வரும். ஆனால் கிக்கில் இன்னைக்கு லைவ் போட்டு எவ்வளோ ரெவன்யூ வருமோ அது அடுத்த வாரமே வந்துடும். ஸோ எவ்வளோ இருந்தாலும் சரி $10 இருந்தாலும் சரி $5 இருந்தாலும் சரி அது அடுத்த வாரமே வந்துடும். ஸோ இன்ஸ்டன்ட் ரெவன்யூ. ஓகே, ஸோ இந்த 2 ரீசன்காண்டி தான் எல்லாரும் அதிகமாக கிக் அப் அண்ட் செல் பண்ணி வர சொல்கிறாங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அவங்க ஆடியன்ஸ் யூடியூப்லேருந்து கிக்கு வர வைக்கிறக்காண்டி கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிவ்வே போட்டு தான் வர வைக்கிறாங்க. நம்ம சாதாரண ஆள் நான் என் கூட இருக்கிறவனை கூப்பிட்டா கூட ஒருத்தன் வரமாட்டான். ஸோ எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கிறேன்னு நினச்சிட்டு நான் மட்டும் சரி வரவங்க வரட்டுன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க டெய்லி 3 மணி நேரம் தான் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுலேருந்து ஒரு $5 வருது. $5 வெறும் $5 தான். சில பேர் $5 சொன்னோன்னா $5000 நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, $5 $5 தான். ஸோ இவ்வளோ ரெவன்யூ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $5 வருது. இதை வச்சுட்டுலாம் என்னால் இந்த யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்ண முடியாது, கிக்கையும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒய்ஃபை போட்டால் தான் கட்டாயமாக என்னால் இந்த சேனலை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போதைக்கு கூட ஒய்ஃபை தேவையில்லை, மொபைல் டேவில் வச்சு 5G தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே மணி நீட்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா சேனலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேக்கப்பில் சேனல் இருக்குல்ல, பேக்கப்பில் சப்போர்ட் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, எதுவுமே இல்லை இப்போ என்கிட்ட. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். என்கிட்ட இருக்கிற ஒன்று இந்த டிபி ஸ்மைலிங்கிற ஒரு சேனல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒரு கிக் ஆப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவை சப்போர்ட். ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து சூப்பர் செட் பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் நான் எதுவுமே கேட்கல. கண்டிப்பாக உனக்காண்டி நான் எதுக்கு கிக் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நான் எதுக்கு ஆன்லைவ் பார்க்கணும், எனக்கு வேறு வேலை இல்லையான்னு கண்டிப்பாக நானே அந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு தான் அந்த மாதிரி தான் தோணும். இருந்தாலும் உங்கள்கிட்ட டைம் இருந்துச்சுன்னா, சின்ன டைம் இருந்துச்சுன்னா கிக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா டிபி ஸ்மைலி 007 சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபிட்டி கூட நம்ம பேஜ் வரும். சர்ச் பண்ணி நான் லைவ் போடும்போது நைட்டு 9 to 12 மணி வரை போடுவேன். ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபன்னாக இருந்துச்சு ஓகே, ஓரளவு ஓகே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் காண்டி பார்க்கலாம்னா ஃபாலோ பண்ணிப்பாங்க. இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிக்கப் வந்து கேமிங் தமிழன் ஜபகுமார் கேமிங் அவங்களாம் கிக்கப் ஸ்டார்டிங்கில் வந்தோடனே நானும் வந்துட்டேன். ஸோ இந்த மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது ஆர்எம்டி ப்ரோன்னு ஒருத்தர் ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ வந்து மானிட்டேஷன் இதில் கம்ப்ளீட். இதில் சப்போர்ட் கிடச்சா போதும் என் யூடியூப் சேனலில் மெயின்டைன் பண்ண முடியும். நான் தேவைப்படுற பெரிய யூடியூபர் மாதிரி எனக்கு வந்து மாதம் 1000 வரணும், 1500 வரணும் அப்படிலாம் கேட்கல. மாதம் 300 இருந்தாலே போதுங்க எனக்கு. ஸோ நான் வந்து சேனலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்ட எனக்கு என் செலவுக்கு ரீசார்ஜும் என் தனிப்பட்ட செலவு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மெயின் ரீசன் என் சேனலை மெயின்டைன் பண்ணதுக்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நம்மள்ட்ட பேக்கப்பில் எந்த சேனலும் இல்லை சேல் விற்கிறதுக்கு. இவ்வளோ நேரமும் நான் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கிட்ட கையிருக்கேன். நான் போய் பார்க்குறேன் எவ்வளோ நேரம் பேசி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு என் மைண்டில் வரதை உளறி கொட்டியிருக்கேன் இருங்க. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இதில் எனக்கு ரெக்கார்ட் காமிக்க மாட்டேங்குது. ஓகே, கிட்டத்தட்ட 12 நிமிஷம் பேசிட்டேன். சாரி கைஸ். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்ல வந்தது என்னன்னு புரிஞ்சிருந்துச்சுன்னா
நீங்கள் எனக்கு கிக்கில் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லாமல் சூப்பர் செஸ் இந்த மாதிரி பல விதமான கேம் உங்களுக்கு எதனா கேம் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நீங்களும் நம்ம கூட ப்ளே பண்ணுறாந்தா கண்டிப்பாக வரலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வாங்க அப்படி இப்படின்னா நான் தர மாட்டேன். இப்போ கூட வாங்க, டிஸ்கார்டு வாங்க, நான் டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்து தரேன். ஸோ நம்ம கூட வந்து ப்ளே பண்ணுங்கள். சூப்பர் செஸ்லாம் நேற்று கிட்டத்தட்ட 10-15 பேர் கூட, பாதி பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறது இந்த மாதிரி ஜாலியாக உங்கள் கூட தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். வேறு நமக்கு ஆள்லாம் யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை ஐயா. ஸோ பிடிச்சிருந்தா வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த எமோஷனலாக பேசி சப்போர்ட் வாங்குற மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது. இருந்தாலும் எனக்கு இந்த நீட்ஸ் இருக்குது, எனக்கு பேக்கப்பில் வேறு வழி இல்லைங்கிற ஒரே ரீசன் காண்டி தான் நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சாரி கைஸ், வந்துருங்க.